பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நிறைய நேரத்துல நம்முடைய மனசுல சில எண்ணங்கள் இருக்குது. என்னால இது முடியாது, என்னால இது சாதிக்க முடியாது, என்னால இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளே லிமிட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். அது இல்ல, அதை விட நம்மளால நிறைய செய்ய முடியும். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நமக்குள்ள ஹிடன் டேலண்ட்ஸ், நமக்குள்ள நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. அதை கடவுள் சில பிரச்சனைகள் மூலமாக வெளியே கொண்டு வருவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய லிமிடேஷன்ஸை பாஸ்ட் அனுபவங்களை வச்சு அதை பேஸ் பண்ணி என்னால இவ்வளவுதான் முடியும்னு ஒரு லிட்டு போட்டு வச்சிடறோம். கடவுள் சொல்றார், அதை தாண்டி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பர்களே, யானைகளின் பராமரிப்புக்காக விசேஷமான ஒரு முகாம் நடத்துவாங்க தெரியுமா, ஊட்டியில. அப்போ இந்த யானைகளை எல்லாம் குளிப்பாட்டுவதற்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த காலில் செயினை கட்டி ஒரு மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ சில யானைகள் சத்தம் போட்டுச்சு, அது கொஞ்ச நேரத்துல அமைதலாயிருச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முதியவர் வந்து அந்த யானை பாகன்ட்ட கேட்டாரு, ஏன்பா இந்த யானைகள் எல்லாம் பராமரிக்கிறீங்களே, இதெல்லாம் கோயில் யானை தானே, இந்த கோயில் யானைக்கும் அந்த காட்டு யானைக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? இந்த யானை பாகன் சொன்னானா, ஐயா இந்த கோயில் யானை வந்து பழம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு தும்பிக்கையை தூக்கி வச்சு ஆசீர்வதிக்குது. இதே காட்டு யானை கிட்ட இந்த மாதிரி கை நீட்டினா அது செயினை அறுத்து உங்களை அதே செயினால் அடிச்சு சாவடிச்சிடும். ஆனா இந்த யானை உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இந்த யானை சின்ன வயசுல இருக்கும் போதே இந்த செயினை போட்டு நாங்க கட்டி வைக்கிறதுனால சின்ன வயசுல அதை முயற்சி பண்ணி பார்த்துச்சு. அது முடியல, அந்த செயினை அறுக்க முடியலன்னு என்னால இந்த செயினை அறுக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ள நாங்க விதைச்சிட்டோம். அதனால அது எப்போதுமே இந்த செயினை கட்டுனா அது அமைதலாயிடும். அதுக்கு இதுக்கு மேல முடியாது, இவ்வளவுதான் நம்முடைய வல்லமைன்னு சொல்லி அது தன்னையே ஒப்பு கொடுத்துருது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ட்ரூ இல்ல? அப்ப அந்த யானையுடைய பலம் தன்னை கட்டி வைத்திருந்த அந்த செயின்ல இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த செயினுடைய லிமிடேஷன். இன்னைக்கு சில காரியங்களை சாத்தா உங்க மனசுல போட்டு வச்சுட்டான். உங்களால இவ்வளவுதான் முடியும், உங்களால இதுக்கு மேல முடியாது, உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்க காலந்து திறமை எல்லாம் இவ்வளவுதான், இதுக்கு மேல பணம் சம்பாதிக்க முடியாது, எல்லாமே போயிங்க. KFCன்ற அந்த ஃபுட் செயின் ஓனரு அவர் வந்து 68 வயசுலதான் அந்த KFCன்றதை ஆரம்பிச்சார். இன்னைக்கு பாருங்க உலகம் முழுவதுமா KFC இருக்குது. நம்ம ஊர்ல 68 வயசுல என்ன பண்ணுவோம், 60 வயசுல ரிட்டையர்மெண்ட், 68ல எங்க ஓல்டேஜ் ஹோம்ல உட்காந்துக்கிட்டு யாரும் என்ன பார்க்க வரலன்னு உட்காந்துட்டு இருப்போம். ஆனா அவர் 68 வயசுல KFCயை ஃபவுண்ட் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்குது. உங்க லிமிடேஷன்ஸ்க்கு நீங்க அடிபணியாதீங்க. You are more than your limitation. You have to start having a bigger dream. ஒரு பெரிய கனவு வைங்க. இந்த நாள்ல உங்க லிமிடேஷன்ஸ்க்கு விட்டு கொடுக்காதீங்க. கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, I have more in store. இந்த நாள்ல உங்களுடைய பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருங்க. கடவுள் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். இன்னைக்கு Joel 3:10, I want to give it to you prophetically. Let the weak say I am strong. பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3:10. பலவான்னு சொல்லுங்க, என்னால முடியும்னு சொல்லுங்க. இந்த ப்ராப்ளமை என்னால சால்வ் பண்ண முடியும், இந்த கடன்ல இருந்து என்னால வெளியே வர முடியும், நான் இந்த வீட்டை கட்ட முடியும், என் குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும், என்னால இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும் சொல்லி பாருங்க, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. Don't let your past experience limit you. சிறு வயதுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், உங்க பெற்றோருக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுகள், அது உங்களை மட்டுப்படுத்த வேண்டாம். You are a new beginning. You are a new person and God wants to give you a new day, new opportunities, new blessings. பெற்றுக்கொள்ளுங்க. Be successful. God bless you. Have a wonderful day.